அப்பாவ காப்பாத்துறதுக்காக தான் சீரியலுக்கு வந்தேன். ஆலியா மானசாவோட சோகமான கதை. சின்னத்திரை உலகத்துல மக்களோட மனச கவர்ந்த நடிகையா வலம் வரவங்க தான் ஆலியா மானசா. விஜய் டிவில ஆரம்பிச்ச அவங்க சன் டிவில வெற்றி கொடி நாட்டி இப்போ ஜீ தமிழ் தொலைக்காட்சியில அடியெடுத்து வச்சிருக்காங்க. அவங்களோட புது சீரியல் பாரிஜாதத்தோட ப்ரோமோக்கள் வெளியாகி இணையத்துல நல்ல வரவேற்பை பெற்று வருது. மாடலிங் துறையில தன்னோட பயணத்தை ஆரம்பிச்ச ஆலியா 17 வயசுலயே தன்னோட அப்பாவுக்கு ஏற்பட்ட புற்றுநோய் பாதிப்புனால தன்னோட படிப்பை பாதியிலேயே நிறுத்த வேண்டியதா இருந்தது. அப்பாவோட மருத்துவ செலவுக்காக சினிமா கனவை விட்டுட்டு சீரியல் துறைக்கு வந்துட்டாங்க. சினிமாவுல நடிச்சா தீபாவளி பொங்கலுக்கு தான் மக்கள் என்ன பார்ப்பாங்க. ஆனா சீரியல்ல தினமும் ஒரு குடும்பத்துல ஒருத்தியா என்ன பார்க்கறாங்க. அது போதும் எனக்கு அப்படின்னு ரொம்பவே உருக்கமா பேசியிருக்காங்க. விஜய் டிவில ஒளிபரப்பான ராஜா ராணி சீரியல் மூலமா செம்பா அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சு ரசிகர்களோட கனவு கன்னியா மாறினாங்க. அந்த சீரியல்ல அவங்களுக்கு ஜோடியா நடிச்ச நடிகர் சஞ்சீவ ரியல் லைஃப்லயும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களோட காதல்ல பல சவால்கள் இருந்துச்சு. ராஜா ராணி சீரியல் அப்போ ஏற்பட்ட சண்டையால 2 பேரும் பிரிஞ்சு அதுக்கு பின்னாடி மறுபடியும் இணைஞ்சாங்க. இந்த தம்பதிக்கு ஒரு பெண் குழந்தை அப்புறம் ஒரு ஆண் குழந்தை இருக்கு. சன் டிவில ஒளிபரப்பான இனியா சீரியலுக்கு பின்னாடி ஆலியா மானசா ஜீ தமிழ்ல அடியெடுத்து வச்சிருக்காங்க. புது சீரியலான பாரிஜாதம்ல இசை அப்படிங்கிற காது கேட்காத கதாபாத்திரத்துல நடிக்கிறாங்க. இந்த சீரியல் ஜாதகம், காதல், குடும்ப உறவுகள் இதெல்லாத்தையும் மையமா வச்சு பயணம் பண்ணுது. இதோட ப்ரோமோக்கள் வெளியாகி ரசிகர்களை கவர்ந்திருக்கு. இந்த சீரியலுக்காக ஆலியா மானசா காது கேட்காத, அப்புறம் வாய் பேச முடியாத குழந்தைகள் கூட கொஞ்சம் மாசங்களா பயணம் பண்ணி, அவங்க கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு கத்துக்கிட்டு இருக்காங்களாம். அது மூலமா நெறைய பேரோட வலி, வேதனைய புரிஞ்சுக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆலியா மானசா.